ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K. ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, உங்கள் அபிமான கேப்டன் டிவி வழங்கும் ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக எங்க வருகை தந்திருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K. ராம் அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், பிற தோஷத்தை போக்கக்கூடிய வல்லமை படைத்தது பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இந்த பிரதோஷத்தின் மகிமைகள் பத்தி சொல்லுங்க சார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தோஷங்களை, அதாவது பிற தோஷங்களை நீக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பிரார்த்தனையான நேரம்தான் பிரதோஷம். இந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு பிரதோஷ வழிபாடு தொடர்ந்து விடாமல் 108 நாள் ஒரு பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து 108 வாரம் நீங்கள் இந்த மாதிரியான பிரதோஷ வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பிரதோஷ விரதம் இருந்தோ அல்லது பிரதோஷ வழிபாடு வச்சுக்கிட்டாலோ பிரதோஷத்தன்று பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலோ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய நிதானத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பிரதோஷத்துக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு எவ்வளவோ செலவு பண்ணி, அதாவது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு ஏழையாக இருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி செலவு பண்ண முடியாதவங்க இந்த பிரதோஷ வழிபாடை சரியான வகையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முறையான வாழ்க்கையை நிச்சயமாக அருளக்கூடிய பாக்கியம் இந்த பிரதோஷத்துக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாக ஒரு கோயிலுக்கு போனோம்னு வைங்களேன், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருவருடைய ஒருவருடைய பாதத்தை நாம் மிதிச்சிட்டோம் அப்படின்னா அவருடைய தோஷம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு சில திதிகளில் இந்த மாதிரி கோயிலில் போய் பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது நீங்கள் கிழிந்த ஆடைகளை, அதாவது டேமேஜான வஸ்திரம் அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தவங்களுடைய தரித்திரம் உங்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு சில கோயில்களில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய மன சங்கடங்களுக்கு ஆளாகக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னா அவங்களுடைய சாபம் நிச்சயமாக பாவமாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து அடியோடு காப்பாற்றக்கூடிய ஒரு தகுதி, இந்த மாதிரியான பிற தோஷங்களிலிருந்து பிற பாவங்களிலிருந்து பிற சாபங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய தகுதி இந்த பிற தோஷ வழிபாட்டுக்கு நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும் பொழுது அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லி வச்சுருந்தாலும், இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது மாலை நேர வழிபாட்டில் மாலை நேரம் வழிபாடு செய்யக்கூடிய இந்த பிரதோஷ வழிபாடு பிற தோஷங்களிலிருந்து மற்றவர்களால் வரக்கூடிய, அதாவது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளுக்கு அடுத்தவர்கள் விடக்கூடிய அந்த சாபம் பாவமாக மாறி உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்காமல் இருப்பதற்குண்டான மிகப்பெரிய ஒரு அமைப்பு இந்த பிரதோஷ வழிபாட்டில் நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்குது.
இந்த பிரதோஷ வழிபாடு வந்து தொடர்ந்து வச்சுக்கும் பொழுது ஒரே மாதிரியான பிரார்த்தனையை நீங்கள் 8 வாரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நட்டமில்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அறிகுறி அப்போவே ஆரம்பிக்குது இந்த பிரதோஷ வழிபாட்டில். அதே மாதிரி பிரதோஷ வழிபாடு எப்போ பிரார்த்தனை பண்ணினாலும் வழிபாடு வச்சுக்கிட்டாலும் பெண்கள் பண்ணக்கூடிய வழிபாடுகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் சிறப்புகளும் பொறுப்புகளும் அந்த வழிபாட்டுக்கு உண்டான நன்மைகளும் அதிகமாக கிடைக்கிறதா ஐதீகமாக நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் பிரதோஷ வழிபாடு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 5 வயது சிறுவர்களில் இருந்து 60 வயது பெரியவர் வரை யார் வழிபட்டாலும் அந்த வழிபாட்டுக்கு உண்டான சிறப்புகளை அந்த வாரத்திலேயே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தகுதி இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு உண்டான ஒரு மிகுதியான வரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரம் இருந்தால் அதாவது தவம் இருந்தால் கடவுளுடைய வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம வந்து தவம் இருக்க முடியாது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இருந்தாலும் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது தொடர்ந்து 108 பிரதோஷம் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வரம் இருந்தால், அதாவது தவம் இருந்தால் என்ன வரம் கிடைக்க வேணுமோ அதே மாதிரி நீ தவம் இருந்த மாதிரியான இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு சிவபெருமான் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய வரத்தை அருளக்கூடிய பாக்கியம். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, இல்லாத ஒரு வரத்தையோ இல்லாத ஒரு யோகத்தையோ நீங்கள் எந்த தெய்வத்துக்கிட்ட கேட்டாலும் கொடுக்காதுங்க, கொடுக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் நீங்கள் ஜனனமாகும் பொழுது உங்களுக்கு என்ன யோகம் விதிக்கப்பட்டிருக்குதோ, என்ன வாழ்வு நிர்ணயிக்கப்பட்டிருக்குதோ, எந்த மாதிரியான மேன்மைகள் உங்களுக்கு வாழ்வியலில் கொடுக்கப்பட்டிருக்குதோ அது சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த பிரதோஷ வழிபாடு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். சார், பிரதோஷ மகிமைகளை ரொம்பவே சிறப்பாக விளக்கி சொன்னீங்க சார், மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் பார்க்கணும்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் யூடியூப் போங்க, ராஜயோகம் EPன்னு டைப் பண்ணுங்க, நிகழ்ச்சியை கண்டு மகிழலாம். உங்க மனதுல ஜோதிடம் குறித்தும் அல்லது உங்க ஜாதகம் குறித்தும் கேள்விகள் இருந்தா உங்க டிவி ஸ்கிரீன்ஸ்ல ஃபிளாஷ் ஆகிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, உங்க கேள்விகளுக்கான விடைகளை தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. உங்களுடைய ஜாதகம், கைரேகை, பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்திரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற அணுகுங்கள். சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம், லயன் டாக்டர் K. ராம் PhD அவர்கள். ராஜயோகம்.